ஹாய் அக்டோபர் 31 11 முடிஞ்சது. அந்த 1 மந்த் முன்னாடியிலேருந்தே பார்த்தீங்கன்னா, எல்லா ஷாப்பிங் மால்ஸு, கடைங்க, காஸ்கோ, வால்மார்ட்டு, ஹோம் டெக்கர் எங்கே டால்ரமா எந்த இடத்துல போனாலும் எல்லா திங்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ஹாலோவின் சம்மந்தப்பட்ட திங்ஸ் தான் இருந்துட்டு இருந்தது. எந்த வீட்டு வாசலில் பார்த்தாங்க ஹாலோவின் டெக்கரேஷன் அவ்வளோ அழகாக இருந்தது. 31 நைட்டு முடிஞ்ச அன்றைக்கே அந்த நைட்டே எல்லாமே டிஸ்போஸ் பண்ணிட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா எந்த வீட்டு வாசலையும் ஹாலோவின் திங்ஸ் இருக்காது. தே ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங் ஃபார் கிறிஸ்மஸ். ஆக்சுவலி நான் நினச்சேன் டிசம்பர் ஃபஸ்ட் வீக்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்ட்டு. ஒரு 2 நாள் முன்னாடி நவம்பர் 3 2 கடைக்கு போய் பார்த்தா டால்ரமாவில் ஒரே ஒரு திங்ஸ் கூட ஹாலோவின் கிடையாது. ஃபுல் டால்ரமாவும் ஃபுல்லாக வந்து கிறிஸ்மஸ் தீம்ஸ் நிறைய பேர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே இன்னொரு ஷாப்புக்கு போனோம். ஐ திங்க் மைக்கேல்ஸாக ஹோம் டெக்கர் போனோம். அதுவும் ஃபுல்லாக வந்து கிறிஸ்மஸ் திங்ஸ். எப்படி இம்மீடியட் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் அவ்வளோ அழகாக ஃபெஸ்டிவல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. டிசம்பர் மந்த் லாஸ்ட் டைம் நான் வரும்போது பார்த்தேன். டிசம்பர் மந்த் பார்த்திங்கன்னா இந்த மேஜிக்கல் ஃபீல் சொல்லுவோம் இல்லையா, இந்த கோல்டு வெதரில் இந்த சாஃப்ட் ஸ்னோ, கலர்ஃபுல் லைட்ஸு, எந்த மாலுக்கும் கடைக்கும் போனால் அந்த கிறிஸ்மஸ் சாங்ஸு, ஓல் சிட்டியே ஒரு ஃபெஸ்டிவல் வைபோட ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்ஃபியர். யூஎஸில் கிறிஸ்மஸ் சீசன் வந்து ட்ரூலி ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. டிசம்பர் ஜான்வரியில் வந்தால் அந்த ஒரு மேஜிக்கல் வைபை நம்ம என்ஜாய் பண்ண முடியும். நவம்பர் 30 தேங்க்ஸ் கிவிங் முடிஞ்சதும் பார்த்திங்கன்னா எல்லா மால்ஸ் ஈவன் வீட்டுங்களில் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. டிசம்பரில் யூஎஸ் கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். மார்னிங்கில் ஸ்னோ லைட் ஃபால் ஆகும். பேமெண்ட்ஸ்லாம் அங்கங்கே பார்த்தா வெள்ளை வெள்ளையாக ட்ரீஸில் அந்த ஸ்னோஸ் படிஞ்சு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஈவினிங் லைட்ஸ் போடும்போது பார்த்திங்கன்னா ஹோல் ஸ்ட்ரீட்ஸும் பார்த்திங்கன்னா அந்த மின்மினிக்கு அந்த ட்விங்கிள்ஸோட ரொம்ப அழகாக இருக்கும். கோல்டு வெதரில் பீப்புள் சியர்ஃபுல்லாக இங்கேயும் அங்கேயும் சுற்றிக்கிட்டு விஷ் பண்ணிக்கிட்டு வார்ம் ஜாக்கெட்ஸோட கலர்ஃபுல் ஃபேஸஸோட கிட்ஸ் வந்து அந்த சாண்டா கிளாஸோட கேப்ஸ் போட்டுக்கிட்டு ஒரு க்ளோயிங்காக இருக்கும் இந்த ஊரே. ஈவன் சூப்பர் மார்க்கெட்ஸ், மால்ஸ், பார்க்ஸ் எங்கே பார்த்தாலும் இந்த கிறிஸ்மஸ் சாங்ஸ் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த ஜிங்கிள் பெல் சாங்ஸு, அந்த சைலண்ட் நைட்ஸ், அந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். நான் எதாச்சியாக தான் டால்ரமாவுக்கு போயிருந்தேன். பட் இங்கே டெக்கரேஷன்ஸ் பார்க்கும்போது இவங்க வச்சுருந்த திங்ஸ் எல்லாம் பார்த்து ஐ வாஸ் ரியலி மிஸ்மரைஸ்டு. ஆனஸ்ட்லி சொல்லணுன்னா ஷாப்பிங் வந்த மாதிரியே இல்லை. ஒரு மினி கிறிஸ்மஸ் பேரடைஸ் உள்ள இருந்த மாதிரி தான் இருந்து. என்ட்ரன்ஸ்லேருந்து கலர்ஃபுல் ரிப்பன்ஸு, ஆர்னமெண்ட்ஸு, பெல்ஸு, அந்த ஜிங்கிள் சவுண்ட்ஸு எல்லாமே இந்த ஸ்டார்ஸு ஒரு கலர்ஸில் ஒரு ஷேப்ஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதே மாதிரி இன்னொன்று சொல்லப்போனால் காஸ்ட் வைஸும் ரொம்ப கம்மி. ஸ்னோமேன் டால்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி நிறைய என்ன கிறிஸ்மஸ்க்கு என்னென்ன தேவையோ சின்ன சைஸ் கிறிஸ்மஸ் ட்ரீலேருந்து நம்மளுக்கு என்னென்ன சைஸ் வேணுமோ எல்லாமே இருந்தது. எல்லாமே அஃபோர்டபுள் ரேட். டால்ரமானும் போதே ரேட் வைஸ் கம்பேர் பண்ணும்போது மற்ற ஷாப்ஸை விட கம்பேரிட்டிவ்லி கம்மியாகவும் இருக்கும். ஒர்த் ஃபார் தட் மணி அப்படின்னு தான் சொல்ல முடியும். கிஃப்ட் ரேப்பிங் பேப்பர்ஸு, பாம்ஸு, ரிப்பன்ஸு, சென்டட் கேண்டில்ஸு எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. டால்ரமாவில் இந்த டெக்கரேஷன் பார்த்து ஒரு சின்ன தாட்டு. ஃபெஸ்டிவல்னால் பிக் டெக்கரேஷன்ஸ் இல்லை, இட்ஸ் அபவுட் நம்ம என்ன சின்னதாக பண்ணாலும் ஒரு ஸ்பெஷலாக சூப்பராக பண்ணால் போதும். ஒரு சின்ன ஸ்டார் ஹேங் பண்ணும்போது கூட அந்த க்ளோவில் இருக்கிற ஹாப்பினஸ்ஸே வேறு தான். இங்கே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹாலோவின், தேங்க்ஸ் கிவிங், இந்த கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதில் கிறிஸ்மஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஊரில் எப்படி தீபாவளி ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இவங்க கிறிஸ்மஸ் ஷாப்பிங்க்கு வந்து நிறைய செலவு பண்ணுவாங்க. இந்த வீட்டை அந்தளவுக்கு க்ளோவாக வச்சுக்கணுன்றதுல இருப்பாங்க. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ த ஹார்ட் ஆஃப் எவ்ரி ஒன்ஸ் ஹோம். எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும். அது மெயின் அட்ராக்ஷன். அது வந்து நான் ஆக்சுவலி ஹோம் சென்டர் எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்து எடுத்திருக்கேன். ஃபுல்லாக கிறிஸ்மஸ் ட்ரீஸு. எவ்வளோ பெரிய ட்ரீஸ் இருக்குன்னா அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருந்தது. யூஸ்வலி இது வந்து லேட் நவம்பரில் இயர்லியர் டிசம்பரில் செட் பண்ணிவிடுவாங்களாம் வீட்டில். ஃபேமிலி எல்லோரும் டுகெதராக அசம்பிள் பண்ணி கிட்ஸோடு சேர்ந்து ஒரு இடத்துல பெல் மாட்டுறது, அந்த ஹேங்கிங்ஸு, ஸ்டார் வைக்கிறது, அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு இடத்துல ஒன்று வைப்பாங்க. பேரண்ட்ஸோட ஹெல்ப்போட பசங்க ஜாலியாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இங்கே நான் சொன்னதை தான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் பார்த்தது கிடையாது. ஃபைனலாக ட்ரீ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மேலே அந்த கோல்டன் ஸ்டாரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல் லைட்ஸ் எல்லாத்தையும் செட் பண்ணிவிடுவாங்க. அதை பார்த்து ஃபுல் ஃபேமிலியும் நல்லா சியர்ஃபுல்லாக கிளாப் பண்ணி சந்தோஷப்படுவாங்க. ஈவினிங் லைட் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது த என்டையர் ரூம் க்ளோஸ் வித் ஹாப்பினஸ். பிஹைண்ட் த லைட் வந்து அது எமோஷன், அந்த ஹாப்பினஸ், டுகெதர்னஸ் இருக்கும் இல்லையா.
இந்த ஃபயர் பிளேசஸ்க்கு நியராக சாக்கிங் பேங்க்ஸ் ஹேங் பண்ணியிருப்பாங்க. குழந்தைங்களுக்கு அந்த பிலீஃப் இருக்கும், சாந்தா கிளாஸ் வருவார் அந்த சிம்னி வழியாக கிஃப்ட்ஸ் வந்து அந்த பேக்கில் போடுவாருன்றது. இது இன்னசென்ஸாக எக்ஸைட்மெண்ட்டாக தெரியாது. ஈவன் நம்மளுக்கும் அந்த காலத்தில் இது இருந்திருக்கும். நம்ம கிறிஸ்டின் ஸ்கூலில் படிக்கும்போது சொல்லுவாங்க, கிறிஸ்மஸ்க்கு முன்னால் சாண்டா கிளாஸ் வருவார், வீட்டுக்கு கதவு தட்டுவார், கிஃப்ட்டு தருவார் அப்படின்ட்டு. டெக்கரேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி செஞ்சுருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேஷன் போட்டு பேக்ரவுண்டில் அழகாக ஒரு சாஃப்ட் மெலோடி மியூசிக் போட்டுட்டு அந்த ஜிங்கிள் பெல் மியூசிக்லாம் போட்டு ஒரு என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. ஈவினிங்கில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட்டில் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஒண்டர்லேண்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லா வீட்டு முன்னாடியும் கலர்ஃபுல் லைட்டிங்ஸு, அந்த சாண்டா க்ளாஸ், ஸ்டார்ஸு, இந்த ஸ்னோ ஃப்ளேக்ஸு எல்லாமே ஒரு ஒரு அப்படி அதோடு சேர்த்து அந்த அந்த லைட்ஸோடு சேர்த்து மியூசிக்கும் போயிட்டே இருக்கும் ஸ்லோவாக. அது பார்க்குறதுக்கோ கேட்குறதுக்கோ ரொம்ப அழகாக இருக்கும். அது இல்லாமல் சின்ன பசங்க இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. காரில் ட்ரைவ் போகும்போது கத்திக்கிட்டே வா ஊன்னு கத்திக்கிட்டே போயிட்டுருப்பாங்க. இந்த டவுன் டவுன் ஏரியாலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து 20 30 அடி உயரம் வரைக்கும் வச்சுருப்பாங்க. 1000 லைட்ஸ் அப்படி ஹியூஜ் ஸ்டார் மாதிரி இருக்கும், பெருசாக போட்டுட்டு பார்க்கவே ரொம்ப கிராண்டாக இருக்கும். மெயின் டவுன் டவுனில் நான் சொல்கிறது. மக்கள் அது முன்னாடி நின்று அழகாக செல்ஃபி எடுத்துகிட்டு இருப்பாங்க. லாஸ்ட் இயர் மிச்சிகனில் ஃப்ராங்கன் மவுத்துன்னு ஒரு பிளேஸ் போயிருந்தேன். ஃபுல்லி ஜெர்மன் தீம் ஆஃப் இடம் தான் ஃப்ராங்கன் மவுத்து. கிறிஸ்மஸ்க்கு தேவையான எல்லாமே அந்த ஹோல் பிளேஸில் கிடைக்கும். அந்த ஹோல் ஃப்ராங்கன் மவுத்தே கிறிஸ்மஸ் வைப் வேறு லெவலில் இருக்கும். ஒரு திங்ஸும் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக பாருங்கள், மேரி கிறிஸ்மஸ்னு போட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பார்க்குற ஐட்டம்ஸ் எல்லாமே கார் மாதிரி டெக்கரேஷன்ஸ், அந்த கலர்ஸ், கிறிஸ்மஸ் கலர்ஸ் வித் அந்த ரெட் அண்ட் க்ரீனில் இதெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணும்போது எவ்வளோ அழகாக இருக்கும்னு நினைக்கும் போதே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக சேர்ந்து அவங்க அழகாக பேக்கிங் ஒன்றா உட்காந்து they'll have that கிறிஸ்மஸ் ஃபுட் பக்கத்தில் நெய்பர்ஸோடு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்களாம். கிறிஸ்மஸ்னாவே லைட்ஸு, ஷாப்பிங், கிஃப்ட்ஸு அது மட்டும் இல்லை. பியாண்ட் தட் ரியல் மீனிங்னா லவ், ஷேரிங் அண்ட் கிராட்டிடியூட். இங்கே வந்து யூஎஸில் பீப்புள் வந்து நிறைய வாலண்டியர்ஸாக சர்ச்சுக்கு போய் ஃபுட்டெல்லாம் டொனேட் பண்ணி ஹோம்லெஸ்க்கு பிளாங்கெட்ஸு, கிளாத்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. December 25th நைட் கிறிஸ்மஸ் ஈவ் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஃபேமிலிஸ் எல்லாம் ஒன்றா உட்காந்து கெட் டுகெதர், ஹீட் டின்னர், கேண்டில் லைட்ஸ், அழகாக பாட்டு பாடிக்கிட்டு மிட் நைட் சர்ச்சில் அவங்க அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு வெளில அழகாக ஸ்னோவோட உள்ள கேண்டில் லைட்டு, ஒரு டிவைன் அட்மாஸ்ஃபியர். December 25th மார்னிங் கிறிஸ்மஸ் டே அன்றைக்கி பசங்கள்லாம் சீக்கிரமாக எழுந்துட்டு அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ கிட்டே போயிட்டு அந்த கிஃப்ட்ஸு சாண்டா கிளாஸ் விட்டுருப்பாருன்னு சொல்லிட்டு அதை போய் எக்ஸைட்மெண்ட்டாக பார்த்துட்டு அது என்ன கிஃப்ட் இருக்குன்னு ஓப்பன் பண்ணி அழகாக என்ஜாய் பண்ணுவாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆஃப்டர்நூன் ஒரு கிராண்ட் லஞ்ச் ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட, நெய்பர்ஸோட கிஃப்ட் ஷேர் பண்ணிக்கிட்டு த என்டையர் டே வாஸ் ஃபுல் ஆஃப் லாஃப்டர், ஃபுட், ஜாய், மியூசிக், ஹார்ட் ஃபில்லிங் ஹாப்பினஸ். நம்ம மக்கள் இந்தியன்ஸும் நிறைய பேர் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீயை வீட்டில் வச்சு அழகாக கிறிஸ்மஸை அந்த லைட்டை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. இட்ஸ் நாட் ட்ரெடிஷன், இட்ஸ் பியாண்ட் லவ் அண்ட் அஃபெக்ஷன். ஒரு ஸ்மைலிங் ஃபேஸு, எங்கே பார்த்தாலும் மியூசிக்கு, ஈவன் தெரியாதவங்களாக இருந்தால் கூட மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாலிடேஸ் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஷிப்பாக சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த சீசனில் இங்கே இருக்கிறது ஹாப்பினஸ் இருக்குது. இந்த மாதிரி நான் 2-3 ஷாப் விசிட் பண்ணி அழகாக எனக்கு பார்க்கும்போதே ஒரு சந்தோஷமாக இருந்தது, ஒரு நல்ல வைப்ரேஷன். என்னால் ஆனால் கிறிஸ்மஸ் வரைக்கும் இங்கே இருக்க முடியாது, இருந்தால் அதையும் கேப்சர் பண்ணியிருப்பேன். ஸ்பெண்ட் டைம் வித் லவ்ட் ஒன்ஸ் அண்ட் ஷேர் லவ் வித் எவ்ரி ஒன். Wherever we are, India, US or Canada, anywhere let's celebrate not just with lights but with love in our hearts. Merry Christmas in advance to all my dear viewers. May your days be filled with peace, joy and blessings. Let us all spread kindness, share smiles and keep the festival spirit alive. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், subscribe for such interesting videos.